இவ அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம கேட்கணுமா, இவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நமக்கு ஏன் முடி கொட்டுதுன்னே நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. தெரியாமலே போயிட்டு நிறைய ஹேர் வச்சுருக்கிறவங்க வீடியோவை தேடி தேடி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, அவங்க ஜீன் நல்லபடியாக இருந்திருக்கும், அதனால அவங்களுக்கு முடி வளர்ந்துருக்கும். ஆனால் முடி வந்து நமக்கு கொட்டுது அப்படின்னா நம்ம உடம்புல என்ன பிரச்சனைன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹேர் வீடியோ போடுறவங்க எல்லாருமே இன்றைக்கி இதை தேய்ச்சேன் நாளைக்கு இன்னொன்று தேய்ச்சேன்னு சொல்லி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட கண்டென்ட். அதனால அவங்க அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஒன்றை தேய்ச்சி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையான சொல்யூஷன் என்ன கொடுக்கும், எதனால் வந்து அவங்களுக்கு முடி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு முடி வந்து இருக்கும், அவங்க ஜீன் காரணமாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் நம்ம செடிக்கு தண்ணி நம்ம ஊற்றினாலும் அந்த செடியில் மண் வளம் வந்து நல்லா இல்லை செடிக்கு அப்படின்னா அந்த செடி வந்து வளரவே வளராது. அது போல் தான் முடியும். இப்போ பாருங்கள், நான் வெந்தயத்தை நல்லா நைட்டு ஊற வச்சு அரைச்சி அதை வந்து நான் முடிக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இது எதனால் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம தலைமுடி வந்து ரொம்ப வந்துட்டு கொட்டுது அப்படின்னா நம்ம தலையில் வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த உஷ்ணத்தை நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும். நிறைய போட்டு நீங்கள் இதை அதான் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதே இல்லை. வாரத்துக்கு ஒரு தடவை வெந்தயத்தை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி குளிக்கலாம். இதுவே போதும். உங்கள் உடம்புல இருக்கிற சூடு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. அதை விட என்னென்னா தலைமுடி வந்து நம்ம சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும். டேண்ட்ரஃப், பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தலையை போட்டு சொரியறது இந்த மாதிரி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வேறு வேறாக கொட்டும். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம தலையை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அந்த காலத்தில் எல்லாருமே வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி அதுக்கு தான் குளித்தாங்க. ஏன்னா நம்ம உடம்பு சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தலையில் முடி கொட்டாது. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா முடி வளர்ந்தது. ஆன்லைனில் நிறைய ஆயிலெலாம் விற்கிது, அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி தேய்க்காதீங்க. எதுக்குமே ரிசல்ட் அதனால தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கொடுக்கறதே கிடையாது. இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். நான் வந்துட்டு இப்போ இதை ஊற வச்சுக்கிறேன். இந்த மிச்ச சக்கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் செடிக்கு வந்து நான் போட்டுருவேன். இந்த மிச்ச ஜாரில் இருந்த அந்த தண்ணியுமே தலைக்கு தேய்ச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக இருக்குதுங்க. தலை ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு ஏற்கனவே கண்ணெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருந்தது, அந்த ஹீட்டெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பார்த்துட்டு பயந்துடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்துட்டு தலையை கவுத்தி போட்டு சிக்கெடுத்துட்டு நான் அதை வந்து மேலே இப்போ போட்டிருக்கேன். அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், முடி காஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டேபிள் ஃபேனில் தான் அப்படியே காய வைக்கிறேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து என்னோடய வயசு 43 வயசு. எனக்கு ரொம்ப உடம்புல வந்து சத்துக்கள் இல்லாமல் இருக்குது, ரொம்ப பலகீனமாக இருக்கேன். அப்படி இருந்தும் இந்த வயசுலேயும் வந்துட்டு இந்த முடியை வந்து நான் காப்பாற்றுறது வந்து இந்த வெந்தயம் தான். ஏன்னா நான் நார்மலாக என்னோடய எண்ணெயிலையும் வெந்தயத்தை தான் காய்ச்சி நான் தேய்ச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஹேரு கொஞ்சமாக இருந்தாலும் அது இதுதாங்க நிஜம். இதை தான் நீங்கள் நம்பணும். ரொம்ப நிறைய ஹேர் வச்சுருக்கிறவங்க வீடியோ நம்பாதீங்க. இருக்கிறவங்க கொஞ்சமாக வச்சுருக்கிறவங்க ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நன்றி.